சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் இந்த மிருகத்தை ஒவ்வொரு வாட்டியும் சுட்டு கொல்லணும்னு நினைக்கும் போதெல்லாம் நீ இப்படிதான் என் கையை கட்டி போட்டுற அருவி. வேற வழி இல்லம்மா. அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இடையில என்ன ஒரு பாச போராட்டம். என் மருமக என்ன சுட விட மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும் சிவசங்கரி. இல்லன்னா தைரியமா நெஞ்சு நிமித்தி நிப்பேனா நானு. நான் நினைச்ச மாதிரியே இப்ப நடந்துச்சு பாத்தியா? டேய், உன்னோட நேரம் நல்லா இருக்குன்னு பேசாத. கூடிய சீக்கிரமே இந்த நிலைமை எல்லாம் மாறும். உன் தம்பி குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் உன்னை வீட்டை விட்டு துரத்தி அனுப்புற காலம் சீக்கிரம் வரதான் போகுது. நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது அருவி. நீங்க 2 பேரும் என்னதான் தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் நான் கொலைகாரன்னு உங்களால நிரூபிக்கவே முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் என் தம்பியும் என் தம்பி பசங்களும் அத நம்பவே மாட்டாங்க. அது என்னைக்குமே என்னோட குடும்பம் அருவி, என் குடும்பம். அவங்க என்னைக்குமே என்னை விட்டே கொடுக்க மாட்டாங்க. நான் கடைசியா உங்க 2 பேருக்கு ஒண்ணு சொல்றேன். எல்லாத்தையும் இப்பவே விட்டுட்டு அமைதியா அங்க போய் வாழ்றதுக்கு உண்டான வழிய பாரு. டேய், நீ சொல்றத சொல்லிட்டல, முதல்ல கிளம்பிங்க இருந்து போ. என்னால ரொம்ப நேரம் என் அம்மாவை கட்டுப்படுத்த முடியாது. உன்னை கொன்னாலும் கொன்னுடுவாங்க. உன் உயிரை காப்பாத்திட்டு முதல்ல போ இங்க இருந்து. என்னங்க சோதனை இது? இதெல்லாம் நீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்களா? உங்களை கொலை பண்ண அந்த நாராயணமூர்த்தி வீட்டுக்கே வந்துட்டு போறான். ஆனா அவனை எதுவுமே பண்ண முடியாம நான் நிக்கிறேன்னு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அவனை பழி வாங்கணும்னு உங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். ஆனா இப்போ எதுவுமே செய்ய முடியாம நான் இப்ப நிக்கிறேங்க. அம்மா, இப்ப எதுக்கு அழறீங்க? அவன் போனா போட்டும் விடுங்க. கூடிய சீக்கிரமே அவனை ஆதாரத்தோட நான் காட்டி கொடுப்பேன். எங்க அப்பாவை கொலை பண்ணது அவன் தானு சட்டப்படி நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். இது என் அப்பா மேல சத்தியம். அருவி, நான் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே நீ என் வயித்துல உருவாயிட்ட. ஆனா நான் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயமே எனக்கு தெரியும். ஜெயில தான் நான் உன்னை பெத்து எடுத்தேன். உனக்கு சரியான சாப்பாடு கூட கொடுக்க முடியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் எங்க அண்ணன் உன்னை வாங்கிட்டு போயிட்டாரு. அப்புறம் நீ இறந்துட்டேங்கிற தகவல் மட்டும்தான் எனக்கு வந்துச்சு. அது எல்லாத்தையும் மீறி இப்ப நீ எனக்கு கிடைச்சிருக்க அருவி. அப்படிப்பட்ட ஒண்ண நான் என்னைக்குமே இழந்துடக்கூடாது அருவி. என்னால உனக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது. நீ உன் குடும்பத்தோட உன் புருஷனோட நிம்மதியா வாழணும். ஒரு அம்மாவா அது மட்டும்தான் எனக்கு முக்கியம். நீங்க நினைச்ச மாதிரி அந்த நாராயணமூர்த்தி குற்றவாளி நிரூபிச்சு நீங்க நிரபராதி நான் புரிய வைப்பேன். உங்க மேல இருக்க கலங்கத்தை நான் கண்டிப்பா துடைப்பேன். அதே மாதிரி உங்க ஆசைப்படி நானும் புகழும் சந்தோஷமா வாழ்ந்து காட்டுவோம். என்ன நம்புங்க.